السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த தொடர் வகுப்பிலே தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா, தனிநபர்களையும் சமுதாயத்தையும் சீர் செய்வதற்கு தேவையான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்கிற தலைப்பில் ஷேக் முஹம்மத் ஜமீல் ஜெய்னு ரஹிமஹுல்லா என்கிற அறிஞரால் எழுதப்பட்ட புத்தகத்தை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய வகுப்பிலே நவாக்கிதுல் இஸ்லாம் என்கிற தலைப்பில் ஷேக் அவர்கள் சொல்லக்கூடிய சில முக்கியமான தகவல்களை நாம் பார்க்க இருக்கிறோம். நவாக்கிதுல் இஸ்லாம் என்றால் இஸ்லாத்தை பாழாக்கக்கூடிய, பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்பது அர்த்தமாகும். அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய நிஅமத் இந்த மார்க்கமாகும். இதை எத்தனை பேர் நிஅமத்தாக புரிந்திருக்கிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற பெரிய கேள்வியாகும். உண்மையிலே இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொண்ட ஒருவர் இந்த உலகத்தில் அவருக்கு கிடைத்திருக்கிற நிஅமத்துகளோடு ஒப்பிடுகிற போது மிக மிக பெருமதியான நிஅமத்தாக அவர் நிச்சயமாக இஸ்லாத்தை தான் பார்ப்பார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா அவனுடைய நிஅமத்தாகிய இந்த இஸ்லாத்தை நமக்கு மார்க்கமாக பொருந்தி கொண்டதற்காக அல்லாஹுக்கு நாம் எல்லோரும் நன்றி கூற, ஷுக்குர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தை பேணி பாதுகாப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடையவும் கட்டாய கடமையாகும். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை தக்வா செய்ய வேண்டிய சரியான முறையில் தக்வா செய்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். இஸ்லாத்தை பின்பற்றிய முஸ்லிம்களாகவே நாம் மரணிக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கிறது. உலகத்திற்காக, உலக லாபங்களுக்காக இஸ்லாத்தை விட்டு கொடுக்காமல், இஸ்லாத்திற்காக எதையும் விட்டு கொடுக்கிற, எதையும் தியாகம் செய்கின்ற மனப்பக்குவத்தோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் எல்லோரும் வெற்றியாளர்கள். அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. இஸ்லாத்தை பின்பற்றி இஸ்லாத்தை கடைப்பிடித்து வாழ்வதென்பது சாதாரணமான விஷயம் அல்ல. குறிப்பாக ஃபித்னாக்கள் வெளிப்படுகிற காலத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மார்க்கத்தை பின்பற்றி மார்க்கப்பற்றோடு வாழ்வதென்பது கையிலே நெருப்பு தணலை வைத்திருப்பதற்கு சமமானது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு கஷ்டமானதாக மாறும். அல்லாஹு தஆலா அந்த ஃபித்னாக்களிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எந்த ஒரு கட்டமாக இருந்தாலும் இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய, இஸ்லாத்தை பாழாக்கக்கூடிய காரியங்களிலிருந்து நம்மை நாம் தூரமாக்கி அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் அவர்கள் இஸ்லாத்தை பாழாக்கும் காரியங்கள் என்கிற இந்த தலைப்பில் முதலாவதாக துஆஉ கைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் துஆ கேட்பது என்பதை குறிப்பிடுகிறார்கள். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர். இதில் உள்ள அனைத்தைக்கும் இரட்சகனாக, ரப்பாக அவன்தான் இருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறான், என்னுடைய அடியார்கள் உன்னிடம் என்னை பற்றி கேட்டால் நான் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன், அவர்கள் பிரார்த்தித்தால் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் தருகிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா அவனிடம் துஆ கேட்க சொல்கிறான். ஏனென்றால் பிரபஞ்சம் யாருக்கு சொந்தமோ,
பிரபஞ்சம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அவன்தான் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு சக்தி உள்ளவன். அப்படி இருக்க அல்லாஹுவை விட்டு வேறு யாரிடமாவது போய் நம்முடைய தேவைகளை கேட்பதென்பது மிகப்பெரிய அநியாயமாகும், மிகப்பெரிய ஷிர்காகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே இதை வன்மையாக கண்டிக்கிறார். சூரா யூனுஸ் 106வது வசனத்தில் அவன் சொல்லும்போது, வலா தத்உ மின் தூனில்லாஹ் மா லா யன்ஃபஉக் வலா யதுர்ருக், அல்லாஹுவை விட்டு உள்ளவர்களை நீங்கள் அழைக்காதீர்கள். அல்லாஹ்வை தவிர உள்ளவர்களிடம் போய் நீங்கள் துஆ கேட்காதீர்கள். அவர்கள் உங்களுக்கு நன்மை பவிக்கவும் மாட்டார்கள், தீங்கு விளைவிக்கவும் மாட்டார்கள். ஃபஇன் ஃபஅல்த, அப்படி அல்லாஹுவை விட்டு அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் நீ துஆ கேட்பீராக இருந்தால் ஃபஇன்னக இதம் மினல் ஸாலிமீன், நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் உள்ளவராக இருப்பாய். இங்கே அநியாயக்காரர்கள் ஸாலிமூன் என்று அல்லாஹ் சொல்வது இணை வைப்பவர்களைத்தான். ஏனென்றால் சூரா லுக்மானிலே சொல்லும்போது இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், ஷிர்க் என்பது மிகப்பெரிய ظுல்மாகும், அநியாயமாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இணை வைப்பவர்கள் அநியாயக்காரர்கள். அல்லாஹு தஆலா இந்த சூரா யூனுஸ் 106வது வசனத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் தங்களுடைய தேவைகளை கேட்டு பிரார்த்திப்பவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்களான முஷ்ரிக்குகள் என்று டிக்ளேர் பண்ணுகிறார். இதுக்கு மேலே நாம் விளக்கங்கள் சொல்லிக்கொண்டு நியாயங்கள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய தேவையே கிடையாது. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் மாத வஹுவ யதுஉ மின் தூனில்லாஹி நித்தன் தஹலன் நார், யார் ஒருவர் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் துஆ கேட்ட நிலையில் மௌத்தாகிறாரோ அவர் நரகம் நுழைவார். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் துஆ கேட்ட நிலையில் மௌத்தானால் நரகம். எனவே கண்டிப்பாக பிரார்த்தனை என்பது ஒரு பெரிய இபாதத். ஏற்கனவே தொடர்பாக நாம் பார்த்திருக்கிறோம். அதுதான் இபாதத் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த துஆவை நாம் நேரடியாக அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சமீ, எல்லாவற்றையும் செவிமடுப்பவனாக இருக்கிறான். அவனுடைய அறிவால் அனைத்தையும் சூழ்ந்தவனாக இருக்கிறான். அவனுக்கே வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவற்றுக்கு இடைப்பட்டவையும் சொந்தமாக இருக்கின்றன. வானங்களினதும் பூமியினதும் ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்கே சொந்தமானதாக இருக்கிறது. அல்லாஹ் குன் என்று சொன்னால், ஆகு என்று சொன்னால் எல்லாமே நடந்துவிடும் என்கிற நிலை. அவன் கதீர், காதிர், முக்ததிர், அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ள சக்தி உள்ளவனாக அவன் இருக்கிற போது அவனை விட்டு அவனுடைய படைப்புகளாகிய யாரிடத்தில் போய் நாம் பிரார்த்தனை செய்தாலும் நிச்சயமாக அது நம்முடைய மார்க்கத்தை, இஸ்லாத்தை பாழாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் துஆ கேட்பவர் ஒரு நபியாக இருக்கலாம், அல்லது அவுலியாக்களில் ஒருவராக இருக்கலாம், அல்லது உயிரோடு இருக்கிற ஒரு நல்ல மனிதராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவரிடம் போய் துஆ கேட்க முடியாது, கூடாது. அது ஷிர்காகும். ஆனால் கவலையான விஷயம் என்னவென்றால், நம்முடைய சமுதாயத்தில் தௌஹீத் பற்றிய அறிவில்லாமல், ஈமான் பற்றிய தெளிவில்லாமல் மக்கள் வெறுமனே உலகத்தை மட்டுமே நம்பி அதன் பின்னால் போகிற காரணத்தினால் தர்காக்களுக்கு மிகப்பெரிய மக்கள் அவர்கள் மார்க்க அறிவில்லாத காரணத்தினால் தர்காக்களிடத்திலே போய் நின்று அதிலே அடக்கப்பட்டிருக்கிறவர்களிடத்தில் துஆ செய்வதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரடியில் போய் நின்று அவர்களிடம் துஆ கேட்பதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர். அவர்களுக்கு எல்லா சிறப்புகளும் இருக்கின்றன. அவர்கள் மிக மகத்துவமிக்க ஒரு மனிதர். அப்படியெல்லாம் இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ் கிடையாது. அவர்களிடத்தில் போய் எந்த ஒரு சஹாபியும் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவர்களுடைய கபரடியில் நின்று அவர்களிடம் துஆ கேட்டது கிடையாது. ஆனால் இந்த மக்களுக்கு அறிவில்லாத காரணத்தினால் உலகத்தின் பல இடங்களிலிருந்து, தூர இடங்களிலிருந்தெல்லாம் அங்கு போய் அங்கே அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை மிஸ்யூஸ் பண்ணி அந்த இடத்திலே அல்லாஹுடைய தூதரிடத்தில் துஆ கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தேவையை நிறைவேற்றுங்கள், என்னுடைய கஷ்டத்தை அகற்றி வையுங்கள்,
என்று துஆ கேட்கிற பல மனிதர்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நஊது பில்லாஹ். அல்லாஹ் எல்லோருக்கும் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். குர்ஆனை படிக்காத காரணத்தினால், ஹதீஸை படிக்காத காரணத்தினால், தௌஹீதை படிக்காத காரணத்தினால், ஈமானை படிக்காத காரணத்தினால், வெறும் பொருளாதாரமும் உலகமும் தான் எல்லாம் என்று நினைத்து கொண்டு, பட்டங்களும் பதவிகளும் தான் நமக்கு எல்லாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிற காரணத்தினால் இப்படி அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களை நம்முடைய சமுதாயத்தில் நாம் நிறைய பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். ஷேக் அவர்கள் இஸ்லாத்தை பாழாக்குகிற முதல் அம்சமாக இங்கே இதை குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவதாக இஸ்மிஅஸாஸுல் கல்பி மின் தௌஹீதில்லாஹ் வனுஃபூருஹு மின் துஆஇஹி வலிஸ்திகாஸ பிஹி வஹ்தஹு வன்ஷிராஹு அல் கல்பி இன்த துஆஇர் ருசுல் அவில் அவுலியா அல் அம்வாத் அவில் அஹ்யா வதலபுல் மஊனதி மின்ஹும் என்று சொல்கிறார்கள். அதாவது இஸ்லாத்தை பாழாக்குகிற இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், தௌஹீத் என்றால் உள்ளம் சுருங்கி விடுவது, அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்றால் உள்ளம் சுருங்கி விடுவது. அதே நேரத்தில் அவுலியாக்களிடம் கேளுங்கள், உயிரோடுள்ளவர்களிடம் கேளுங்கள், மரணித்தவர்களிடம் கேளுங்கள், ரசூல்மார்களிடம் கேளுங்கள் என்று சொன்னால் மகிழ்ச்சி, அதற்கு பெருநாள், அதற்கு செலவு செய்வது. சுப்ஹான் அல்லாஹ், எப்படி ஒரு முஸ்லிமால் இது முடியும்? இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய பேரை நாம் பார்க்கிறோம். ஒரு கொடியேற்று விழா என்றால், ஒரு தர்காவுக்கு ஏதாவது ஒரு விழா எடுப்பது என்று சொன்னால், அங்கே போய் நின்று துஆ கேட்பதை ஆதரித்து ஒரு கூட்டம் நடத்துவது என்று சொன்னால், அதை பற்றி யாராவது ஒரு மேடையிலே பேசிவிட்டால் அவருக்கு மகிழ்ச்சி வருகிறது. ஆனால் அல்லாஹ் ஒருவனிடமே துஆ கேளுங்கள், அல்லாஹ் ஒருவனிடமே நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை முறையிடுங்கள், அல்லாஹ் ஒருவன் மீது மாத்திரமே நீங்கள் தவக்குல் வையுங்கள் என்று பேசுகிற போது, தௌஹீதை சொல்லுகிற போது உள்ளம் சுருங்கி கோபம் வருகிறது. இதை பேசுகிறவர்களுக்கு அவதூறுகளை சொல்லி பட்டங்களை சூட்டுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது இஸ்லாத்தை பாழாக்கக்கூடிய மிக மோசமான ஒரு காரியமாகும் என்று ஷேக் அவர்கள் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா சூரத்து ஜுமர் 45வது வசனத்தில் சொல்கிறான், وَإِذَا ذُكِرَ اللَّهُ وَحْدَهُ اشْمَأَزَّتْ قُلُوبُ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ وَإِذَا ذُكِرَ الَّذِينَ مِنْ دُونِهِ إِذَا هُمْ يَسْتَبْشِرُونَ. சுப்ஹான் அல்லாஹ். சூரத்து ஜுமர் 45வது வசனம். தர்ஜமத்துல் குர்ஆனை எடுத்து இதனுடைய பொருளை படித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ் ஒருவனை மட்டும் நினைவு கூறப்படும் போது மறுமையை நம்பாதவர்களுடைய உள்ளங்கள் சுருங்கி விடுகின்றன, சங்கடப்படுது, கஷ்டமாக இருக்கிறது அவர்களுக்கு. அல்லாஹ் ஒருவனிடம் கேளுங்கள், அல்லாஹ் ஒருவன் மீது தவக்குல் வையுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று சொல்லும்போது அவர்களுக்கு சங்கடமாக இருக்கிறது. வைதா துக்கிரல்லதீன மின் தூனிஹி, அல்லாஹ் அல்லாதவர்கள் நினைவுபடுத்தப்பட்டால், அது சிலைகளாக இருக்கலாம், தர்காக்களாக இருக்கலாம், அவுலியாக்களாக இருக்கலாம், இவர்களை பற்றி பேசுகிற போது இதாகும் இஸ்தபிஷூன், அவர்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யாருக்கெல்லாம் தௌஹீதை பற்றி பேசுகிற போது, அல்லாஹ் ஒருவரிடம் மட்டுமே உங்களுடைய தேவைகளை கேளுங்கள், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் உங்களுடைய தேவைகளை கேட்காதீர்கள், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் மன்றிடாதீர்கள் என்று சொல்லும் போது கோபம் வருகிறதோ, மனம் சங்கடப்படுகிறதோ, அவர் ஆபத்தில் இருக்கிறார். அவருடைய இஸ்லாம் அழியப் போகிறது, நாசமாக போகிறது என்பது அதனுடைய அடையாளமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மூன்றாவதாக இஸ்லாத்தை பாழாக்கக்கூடிய மூன்றாவது அம்சமாக ஷேக் அவர்கள் அத்தப்ஹு லி ரசூலின் அவ் வலி என்று சொல்கிறார்கள். ஒரு இறை தூதருக்கோ அல்லது ஒரு இறை நேசருக்காக வேண்டியோ ஒரு பிராணியை அல்லது ஒரு பறவையை அறுத்து பலியிடுவது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா சூரத்துல் கௌசர் என்ற நம் எல்லோருக்கும் பரிச்சயமான அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் சொல்லும்போது, இன்னா அத்தைனாக்கல் கௌசர் என்று வரக்கூடிய அந்த அத்தியாயத்தில், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உன்னுடைய ரப்புக்காக தொழுது உன்னுடைய ரப்புக்காகவே நீ அறுத்து பலியிடு என்று சொல்கிறான். அப்போ குர்பானி என்று நாம் ஒன்றை கொடுப்பதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே அறுக்க வேண்டும். அது ஒரு சின்ன பறவையாக இருந்தாலும் சரி, ஒரு ஒட்டகமாக இருந்தாலும் சரி, அறுத்து பலியிடுவதாக இருந்தால் அல்லாஹுக்காகத்தான்.
பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், அல்லாஹுடைய பெயரை கொண்டு அறுக்கிறேன், அல்லாஹ் மிகப்பெரியவர். அல்லாஹுக்காகத்தான் அறுக்க வேண்டும். அவுலியாக்களுக்காக வேண்டி அறுப்பது என்பது ஷிர்காகும். ரசூல்மார்களுக்காக அறுப்பதை ஷிர்கெனும் போது அவுலியாக்களுக்காக அறுப்பது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அன்புள்ள சகோதர சகோதரிகளை நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இந்த மார்க்கத்தில் அதிக ஆர்வம் உள்ளவர்கள் நாம சஹாபாக்களா? இந்த மார்க்கத்திற்காக மிக அதிகமாக பாடுபட்டு தியாகம் செய்து இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக உழைத்தவர்கள் நாம சஹாபாக்களா? நிச்சயமாக நல்ல புத்தியோடும் தூய்மையான உள்ளத்தோடும் இருக்கிற ஒருவர் மனப்பூர்வமாக சொல்லுவார் சஹாபாக்கள் 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 என்று. அந்த சஹாபாக்கள் யாராவது எப்போதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஒரு குருவியை, ஒரு கோழியை, ஒரு ஆட்டை, ஒரு மாட்டை, ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட்டார்கள் என்று ஒரு சம்பவத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். கிடையாது. ஏனென்றால் அவர்கள் தெளிவாக புரிந்திருந்தார்கள் அது ஷிர்க் என்று. ஆனால் இன்று நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி நேர்ச்சை செய்து அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி அறுக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவாகி இருக்கிறது. லஅனல்லாஹு மன் தபஹ லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கிறவரை அல்லாஹ் சபிப்பானாக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுகிற ஒருவரை அல்லாஹ் சபிப்பானாக என்று இந்த மார்க்கத்தை நமக்கு சொல்லித்தந்த அல்லாஹுடைய தூதர் சாபமிடுகிறார் என்றால் எப்படி சகோதர சகோதரிகளே நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் இப்படி தர்காக்களுக்கும் மற்ற இடங்களுக்கும் போய் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுவார்கள்? எனவே அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுவது என்பது நிச்சயமாக இணை வைத்தலாகும், இஸ்லாத்தை பாழாக்கக்கூடிய ஒரு அம்சமாகும். நான்காவதாக ஷேக் அவர்கள் இஸ்லாத்தை பாழாக்குகிற அம்சமாக குறிப்பிடுவது அந்நத்ரு லி மக்லூகின் அலா சபீலி தக்ரீபி வல் இபாதத்தி லஹு, அதாவது அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு, அல்லாஹுடைய ஒரு படைப்புக்கு இபாதத்துடைய நோக்கத்தில் நேர்ச்சை செய்வது. இப்போ நேர்ச்சை செய்கிறார்கள், நேர்ச்சை ஒரு இபாதத், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் யாருக்காக நேர்ச்சி செய்ய வேண்டும்? சூரத் ஆல இம்ரான் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது, ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, என்னுடைய வயிற்றில் உள்ள குழந்தை உனக்காக நான் நேர்ச்சி செய்கிறேன். அப்போ நேர்ச்சை செய்வது என்பது அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும். அப்போ நேர்ச்சையை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடாது. சில கிராமங்களில் நம்ம பார்க்கிறோம், குறிப்பாக இந்த நோய் வந்தால் அல்லது குழந்தைகள் கிடைக்காமல் போனால் தான் இந்த நேர்ச்சி செய்கிற விஷயம் கூடுதலாக நடக்கும். அப்போ ஒரு குழந்தைக்கு சுகம் இல்லாமல் போய்விட்டால், என்னுடைய குழந்தைக்கு சுகம் கிடைத்தால் இந்த அவுலியாவுக்காக நான் இது செய்வேன் என்று நேர்ச்சி செய்வேன், அல்லது இந்த தர்காவுக்காக வேண்டி நான் இப்படி செய்வேன் என்று நேர்ச்சி செய்வது. இவ்வாறு நேர்ச்சை செய்வது இஸ்லாத்தை பாழாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பாவமாகும். சகோதர சகோதரிகளே, பெரும்பாலும் இந்த வகுப்பை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இதில் ஈடுபடுகிறவர்களாக இருப்பதில்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுகிறார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்கிறார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் பிரார்த்திக்கிறார்கள். அவுலியாக்களையும் அம்பியாக்களையும் பற்றி பேசினால், அதாவது இந்த ஷிர்க்குடைய விஷயத்தில் அவர்களிடம் போய் துஆ கேட்கலாம், அவர்களுக்காக அறுத்து பலியிடலாம், அவர்களுக்காக நேர்ச்சி செய்யலாம் என்றால் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்றால் கோபம் வருகிறது. உடனே ஏதாவது ஒரு அவதூறை சொல்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவர்களை பற்றி நம்மிடமும் கேள்வி கணக்கு இருக்கிறது. எனவே நாம் அவர்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது.
ஐந்தாவதாக இஸ்லாத்தை பாழாக்குகிற அம்சமாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுவது அத்தவாஃபு ஹவுலல் கப்ரி பினியத்தி தக்கர்ருபி வல் இபாதத்தி லஹு. அதாவது கபறுகளை வலம் வருவது, தவாஃப் செய்வது. நமக்கு மார்க்கமாக்கப்பட்டிருப்பது காபத்துல்லாவை மட்டுமே தவாஃப் செய்ய வேண்டும் என்பது. சூரத்துல் ஹஜ் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்யத்தவ்வஃபு பில் பைத்தில் அதீக். பைத்துல் அதீகாகிய காபாவை அவர்கள் தவாஃப் செய்யட்டும். காபாவை மட்டும்தான் நமக்கு தவாஃப். காபாவை தவாஃப் செய்வதும் அல்லாஹுக்காகத்தான். காபா அல்லாமல் கபறுகளிலே இருக்கிற எல்லா கபறுகளையும் தவாஃப் செய்ய மாட்டார்கள். அப்போ அவுலியாக்கள் உள்ளே அடங்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் நம்பக்கூடிய கபறுகளை அவர்கள் வலம் வருவதை நாம் பார்க்கிறோம். இது எண்ணங்களை பொறுத்து ஷிர்காகவும் பித்அத்தாகவும் மாறும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது இஸ்லாத்தை பாழாக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகிறது. இவ்வாறு பல்வேறு விஷயங்களை ஷேக் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இன்றைய வகுப்பிலே இஸ்லாத்தை பாழாக்கும் 5 காரியங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் ஏனையவற்றை நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த நிஅமத்தாகிய மிகப்பெரிய நிஅமத்தாகிய வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத நிஅமத்தாகிய இஸ்லாத்தை சரியாக புரிந்து பின்பற்றி நடக்க நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். இஸ்லாத்தை பாழாக்கக்கூடிய காரியங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.